வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கான நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் என்னென்ன செய்யணும், அதில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து புதுசாக டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒன்லி டிஎன்பிசி, டிஆர்பி, டிஎன்இபி இந்த தேர்வுக்கு சம்மந்தமான நியூஸ், அப்புறம் அது சம்மந்தமான ஸ்டடி மெட்டீரியல்ஸு ஷேர் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃபார் எக்ஸாம் பர்பஸ் தான். டிஎன்பிசி, டிஆர்பி, டிஎன்இபி இந்த மாதிரி தேர்வுகளுக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இந்த தேர்வுக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு போகணும் அப்படின்றது தெளிவாக ஒரு இது கிளான்ஸ் பார்த்துடலாம். தேர்வு மையமானது எல்லாருக்குமே வந்து குறிப்பிட்ட அளவுக்கு அதர் மாவட்டங்கள், அதாவது அதர் டிஸ்ட்ரிக்டில் தான் போட்டிருக்கிறாங்க, வேறு மாவட்டங்களில். நீங்கள் அதனால் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ட்ராவல் பிளானை வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க. எப்படி ட்ரெயினில் போகிறீங்களா, இல்லை பஸ்ஸில் போகிறீங்களா, போய் அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கு எதுவும் பாசிபிலிட்டி பார்க்குறீங்களா, அல்லது ரெப்ரஸ் ஆகிறதுக்கு, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ப்ரீ பிளான்டாக என்ன பண்ணிக்கோங்க, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. காலையில் எக்ஸாம் இருக்கிறவங்க வந்து 7:30க்கு நீங்கள் வந்து உள்ள சென்டருக்குள்ளே போயிருக்கணும். 7:30 to 8:15 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்டிங் டைமு. அதுக்கப்புறம் வரவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அஸ் மச் அஸ் பாசிபிள் நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக உள்ளே ரீச் ஆக முடியுமோ ரீச் ஆகிருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் கோயம்புத்தூரில் டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணிடுவார், இப்போ கோயம்புத்தூரில் போய் தங்குறதுக்கு ரூம் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பார். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து சென்ட்ரு வந்து கொஞ்சம் ஃபார் டிஸ்டன்ஸில் போடலாம். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ங்கும்போது அதுலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஏதாவது காலேஜஸ் இருக்கும், அதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்படி போடும் பொழுது நீங்கள் அங்கேருந்து நீங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ ட்ராவல் டைம் ஆகும், போகிறதுக்கு பஸ்ஸு அல்லது வேறு எதுவும் வெஹிக்கிள்ஸு ஃப்ரீக்வன்சியாக இருக்கா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமில் போய்ட்டு பதட்டமாயிட்டு, ஐயோ காலையில் பஸ்ஸு கிடைக்கல, இல்லை வேன் வரல அப்படின்ட்டு ஒரு பதட்டம் அடைய வேண்டாம். ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு தான் போக போகிறீங்க. ஏன்னா தேர்வு மையம் வந்து வேறு மாவட்டங்களில் இருக்குது. அப்போ அந்த மாவட்டத்தில் அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குன்றதை பாருங்கள். சில தேர்வு மையங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்தந்த காலேஜ் பஸ்ஸு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் ப்ரீவியஸாக உங்கள் ஹால் டிக்கெட்டில் அந்த காலேஜு உங்களுக்கு எந்த சென்டர் போடுறாங்களோ காலேஜோ ஏதோ அந்த நம்பரில் நீங்கள் டைல் பண்ணி கேட்டிங்கன்னா கூட இன்டிமேட் பண்ணுவாங்க. இப்படி காலையில் நாங்கள் இத்தனை மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ் போகுது, எங்கள் காலேஜ் பஸ் அலோவ் பண்ணுறோம், நீங்கள் ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டீட்டெயிலை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸாக உங்களுக்கு நம்பர் ஹால் டிக்கெட்டில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி கேட்டுக்கோங்க. அதை பற்றி தப்பு இல்லை. அடுத்து உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒரு செக்லிஸ்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க. டூத் பேஸ்ட், அது இது பெட்ஷீட்டு, எது வேணுமோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா காலையில் கொஞ்சம் டைம் கிடச்சா கூட லைட்டாக ஃபார்முலாஸ் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். சரி, இதெல்லாம் நார்மலாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். ஹால் டிக்கெட்டில் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன, அது நம்ம என்னென்ன செய்யணும் நீங்கள் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல நீங்கள் ஹால் டிக்கெட்டில் நீங்கள் அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ண ஃபோட்டோ, என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோ ஒரிஜினல் வேணும். சேம் ஃபோட்டோ தான். நீங்கள் இப்போ புதுசாக கடையில் போய் பாஸ்போர்ட் சைஸ் எடுத்து கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோ வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஹார்ட் காப்பி பிரிண்ட் வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்து 2 பேஜ் இருக்குது. 2 பேஜ் பிரிண்ட் எடுக்கணுமானா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா 2 பேஜில் எடுத்து ஸ்டாபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அதில் ஒரு டிக்ளரேஷன் இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அது யூஸ் ஆகும். ஸோ பிரிண்ட் எடுத்துக்கோங்க. 2 காப்பி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு காப்பி வந்து அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிற இடத்துல இந்த காப்பி கண்டிப்பாக அங்கே சப்மிட் பண்ணிடுவீங்க. ஒரு காப்பி உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போட்டு இப்போ ஹால் டிக்கெட் விட்ருக்காங்களே, இந்த காப்பியும் பிரிண்ட் வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எந்த சென்டர்னு சொல்லி ஒரு ஹால் டிக்கெட் வெளியிடுவாங்க, அந்த ஹால் டிக்கெட்டையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் 2 காப்பி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் வச்சுருக்கணும். அது போக நீங்கள் இந்த டாக்குமெண்ட் இது அப்லோட் பண்ணும் பொழுது ஒரு ஐடி ப்ரூஃப் ஏற்றிருப்பீங்களா, ஆதார் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள், அந்த ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபையும் கையில் வச்சுக்கோங்க, தேவைப்படும் கண்டிப்பாக. அது போக உங்கள் ஹால் டிக்கெட்டில் நேமு, இந்த மாதிரி ஜெண்டர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கரெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். கரெக்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா சீக்கிரம் என்ன பண்ணுங்கள், டிஆர்பிக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். அவங்களோட ஹெல்ப்லைன் டெஸ்க் அந்த மெயில் ஐடி எல்லாமே இருக்குது வெப்சைட்டில். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அவங்கள தொடர்பு கொண்டு இப்படி என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அதை இன்டிமேட் பண்ணிக்கோங்க. கேல்குலேட்டர் எக்ஸாமுக்கு அலோட் கிடையாது, அதனால் கேல்குலேட்டர் வந்து நீங்கள் கொண்டு போக முடியாது. அது போக எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கெஜெட்ஸ், நீங்கள் மொபைலு அல்லது வாட்ச், டிஜிட்டல் வாட்ச் அது இதுன்னு எதுவுமே கொண்டு போக முடியாது.
பென்னு பேப்பர் கூட அலோடு கிடையாது, அது அவங்க தருவாங்க. ரஃப் பேப்பரும் எழுதுறதுக்கான ஒரு பென்னு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த பென் ப்ளஸ் பேப்பர் ரெண்டுமே நீங்கள் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதனால் இங்கேருந்து ஆன்லைன் எக்ஸாம் தானே, எழுதி பார்க்குறதுக்கு பேப்பர் வேணும் ரஃப் ஒர்க்குன்னு சொல்லி கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேப்பர் கொண்டு போகக்கூடாது, பென்னும் கொண்டு போகக்கூடாது. டிஆர்பி வெப்சைட்டில் ப்ராக்டிஸ் எக்ஸாமுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஹால் டிக்கெட். முக்கியமாக 2 ஹால் டிக்கெட் பிரிண்ட் எடுத்துக்கோங்க, செக்லிஸ்ட்டு போட்டு செக் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக் போட்டிருக்கிற இந்த ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் இனி உங்களுக்கு சென்டர் போட்டு வரக்கூடிய அந்த ஹால் டிக்கெட்டு, அது 2 காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ 2 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணால் அந்த சேம் ஃபோட்டோ இருக்கணும். ஆதார் கார்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதுபோக நீங்கள் எதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இது ஃபைல் அப்ளை பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே ஐடி ப்ரூஃபு ஒரிஜினலையும் கையில் வச்சுக்கோங்க. மார்க் ஷீட்டு இதெல்லாம் எதுவுமே கொண்டு போக வேண்டாம். நீங்கள் 10th 12th மார்க் ஷீட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அது எதுவும் கொண்டு போக வேண்டாம். ஒன்லி ஐடி ப்ரூஃப் மட்டும் கொண்டு போனால் போதும். இதுதான் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.